முதல்வர் விஜயின் 52வது பிறந்தநாளையொட்டி பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். சட்டப்பேரவையிலும் பல்வேறு எம்எல்ஏக்கள் வாழ்த்து தெரிவித்தனர். முதல்வரின் பிறந்தநாளை கொண்டாட நிர்வாகிகள் சிலர் கேக் ஏற்பாடு செய்து தலைமைச் செயலகத்துக்கு கொண்டு வந்தனர். ஆனால் அதை ஏற்காமல் திருப்பி அனுப்பிவிட்டார் முதல்வர். திருவிக நகர் தொகுதி எம்எல்ஏ பல்லவிக்கு சமீபத்தில்தான் குழந்தை பிறந்திருந்தது. முதல்வர்தான் குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டுமென பல்லவி காத்திருந்தார். சட்டமன்றத்துக்கு குழந்தையுடன் வரும் பல்லவி முதல்வரின் பிறந்தநாளான இன்று தனது குழந்தைக்கு பெயர் வைக்குமாறு கேட்டுக் கொண்டதற்கிணங்க முதல்வர் விஜய் பெயர் சூட்டினார். ஏற்கனவே தமிழ் வெற்றி கொண்டான் என்ற பெயரை தேர்வு செய்து வைத்திருந்தார் பல்லவி. அந்த பெயரை 3 முறை குழந்தையின் காதில் சொல்லி வாழ்த்தினார் முதல்வர் விஜய். மேகதாது அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையில் முதலில் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தின் மீதான விவாதம் நடந்தபோது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் புதிய காவிரி நடுவர் மன்றம் அமைப்பது தொடர்பான திருத்தத்தை தீர்மானத்தில் சேர்க்க வேண்டும் என்று கூறியிருந்தார். அவர் கூறிய அந்த திருத்தம் சேர்க்கப்பட்டதாக முதல்வர் விஜயும் அறிவித்தார். தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் புதிய நடுவர் மன்றம் தேவை என்ற கோரிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் எடப்பாடி. அது குறித்து பேசவும் திருத்தம் குறித்து முறையாக முன்மொழிந்து அதை உறுப்பினர்கள் வழிமொழிந்தால்தான் தீர்மானத்தில் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அதை பின்பற்றாமல் திருத்தம் சேர்க்கப்பட்டது சட்டமன்ற உரிமை மீறல் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். இதுகுறித்து பேசவும் அனுமதி கோரினார் எடப்பாடி. ஆனால் பின்னர் அவகாசம் கொடுப்பதாக சபாநாயகர் கூறியதால் அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். ஆனாலும் எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் போன்ற அதிருப்தி அதிமுக எம்எல்ஏக்கள் அவையிலிருந்து வெளியேறவில்லை. தமிழக சட்டப்பேரவை விதி 220 கீழ் தமிழக சட்டப்பேரவை விதி 220 கீழ் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு உரிமை பிரச்சனையை அவைக்கு கொண்டு வர நாங்கள் அனுமதி கேட்டோம். எங்களுடைய கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அறையிலே இது குறித்து கடிதம் கொடுத்திருந்தோம். அரசின் தனி தீர்மானத்தில் இடை சேர்த்தல் திருத்தத்தை செய்ததை அவையின் கவனத்திற்கு கொண்டு வருவது தொடர்பாக இந்த உரிமை பிரச்சனையை அவையிலே எழுப்ப வேண்டும் என்ற அடிப்படையிலே கடிதம் கொடுத்திருந்தோம். ஆனால் பேரவைத் தலைவர் அவர்கள் 0 ஹவரில் இதை எடுக்க மறுத்துவிட்டார். எங்களை பேச அனுமதிக்கப்படவில்லை. அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு சட்டப்பேரவையில் இந்த உரிமை பிரச்சனையை தெரிவிக்க அல்லது பேசுவதற்கு அனுமதி அளிக்காத சட்டப்பேரவை தலைவரை அனுமதி அளிக்காத காரணத்தினாலே அவையிலிருந்து நாங்கள் வெளியிடப்பு செய்திருக்கிறோம். அதனுடைய விளக்கம் சட்டப்பேரவையிலே தெரிவிக்க முடியாவிட்டாலும் இன்றைக்கு விவசாயிகளுடைய பிரச்சனை, ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய பிரச்சனை, அது குறித்து பேசுவதற்கு தான் நாங்கள் அனுமதி கேட்டோம். அதை சட்டப்பேரவைத் தலைவர்கள் அனுமதி மறுத்துவிட்டார்கள். அதனுடைய விளக்கத்தை ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றோம். ஆளுநர் உரை மீதான தீர்மானத்தில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தார். ஆளுநர் உரை தொடங்கும் போது இதுவரை கடைபிடிக்கப்பட்ட மரபை மீறி தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டது. இதேபோல் எங்கள் ஆட்சியிலும் ஆளுநர் வலியுறுத்தினார். ஆனால் எங்கள் தலைவர் உறுதியாக இருந்தார். சட்டப்பேரவை நமது எல்லை. ஆனால் இந்த இடத்தை ஆளுநரிடம் வழங்கும் வகையில் என்ன காம்ப்ரமைஸ் நடந்தது என மக்கள் கேட்கிறார்கள். தேசிய கீதத்தை 2 முறை பாட வைத்த நீங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்தை 2 முறை பாட வைத்தீர்களா என்றார். ஆளுநர் உரையின் மீது வந்து பேசும்போது தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். பேரவையின் அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. அதே போல தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல பாடப்பட்டுச்சு. உடனடியாக தேசிய கீதமும் பாடப்பட்டுச்சு. தமிழ்த்தாய் வாழ்த்து 1 முறையும் தேசிய கீதம் 2 முறையும் பாடப்பட்டுச்சு. மரபு மீறல் நடந்திருக்கு. இதுவரை கடைபிடிக்கப்பட்டு வந்த மரபை மீறி 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கு. இதே கோரிக்கையை இதற்கு முன்பு இருந்த ஆளுநர் எங்களுடைய ஆட்சி காலத்திலையும் வச்சிருந்தார். ஆனா எங்களுடைய தலைவர் அப்பொழுது மிக உறுதியாக இருந்து இந்த அவையுடைய இறையாண்மையை நாங்கள் பாதுகாத்திருக்கிறோம்.
பதவியேற்பு தான் ஆளுநர் மாளிகையில் நடந்துச்சு. அங்க அவர் கேட்டுக்கொண்டபடி தேசிய கீதம் வந்தே மாதரம்லாம் பாடினாங்க. ஆனா இப்போ ஆளுநர் உரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாம பணி செய்கின்ற இந்த சட்டமன்றத்துல தான் வாசிக்கப்பட்டிருக்கு. இது நம்மளோட டெரிட்டரி. இந்த நம்மளுடைய டெரிட்டரிய ஏன் ஆளுநர்கிட்ட கொடுக்கிற அளவுக்கு இங்க என்ன காம்ப்ரமைஸ் நடந்துச்சு அப்படின்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. மாண்பு உறுப்பினர், நாங்கள் கேட்டுக்கொண்டதுபடி தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல ஒரு வாட்டி பாடிட்டீங்க. பொதுவா இந்த அவையில் இருக்கக்கூடிய மரபு கடந்த காலங்களில், கடந்த ஆட்சி காலங்களில் தமிழ் தாய் வாழ்த்து ஒரு முறையும், நிகழ்ச்சி முடிஞ்சோடனே தேசிய கீதம் ஒரு முறையும் தான் பாடப்பட்டு நிகழ்ச்சிகள் முடியும். ஆனா இந்த முறை நாங்கள் கேட்பது ஏன் 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய கேள்வி. அப்படின்னா தமிழ் தாய் தமிழ் தாய் வாழ்த்தையும் 2 முறை நீங்கள் பாட சொல்லி உங்களுடைய ஆளுநர்கிட்ட நீங்க ஒரு கோரிக்கை வச்சிருந்திருக்கலாம். அது இங்க பேசும்போது உறுப்பினர்கள்லாம் ஆளுநர் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி, ஆளுநரை விட நீங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. தமிழ் தாய் வாழ்த்தை ஆளுநர் முன்னாடி நாங்க பாடி காட்டிட்டோம் அப்படின்னு பெருமை பொங்கி இங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க சொல்றதை பார்த்தா தமிழ் தாய் வாழ்த்தை விட ஆளுநர் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு ஏற்படுது, மக்களுக்கும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, எங்கள் முதல்வருக்கு உயிர் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தமிழ்தாய் வாழ்த்தும் முக்கியம். ஆளுநருடன் எந்தவிதமான காம்ப்ரமைஸும் எங்களுக்கு கிடையாது என்றார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்தாய் வாழ்த்து எங்களுடைய முதல்வருக்கு உயிருக்கு எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அந்த அளவுக்கு நாங்கள் முக்கியத்துவம் தருவோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நாங்களும் பேச விட மாட்டோம். நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா நாங்களும் பேச விட மாட்டோம். அமைச்சர், நாங்கள் தமிழக அரசுடைய ஸ்டாண்ட நாங்க பேசுறோம். எங்களுக்கும் குரல் கொடுக்க தெரியும். இந்த அவை மாண்பை நாங்களும் பாதுகாக்கிறோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி சொல்லக்கூடிய நோக்கம் தமிழக மக்களுக்கு தவறுதலா சொல்லக்கூடாதுங்கிற பதிவை நாங்கள் செய்கிறோம். எங்களுடைய முதலமைச்சருடைய எண்ணம் என்ன, தமிழக மக்களுடைய எண்ணமோ அதுதான் எங்களுடைய முதலமைச்சருடைய எண்ணம். கடந்த 3-4 வருடங்களாக தமிழ் தாய் வாழ்த்து இங்க பாடப்படல. ஆளுநரை எதிர்த்தீர்கள், வெளிநடப்பு பேசி முடிக்கிறேன். ஆளுநர் முன்பு ஆளுநர் முன்பு அமைச்சர் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இல்ல நான் சொன்னது, நான் கருத்து என்னன்னா ஆளுநர் முன்பு பாடப்பட்டது கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன். நான் பேசிடுறேன். ஆளுநர் புறக்கணித்தார், அதற்கு பின்பு பாடப்பட்டது. ஒரு நிமிஷம் நான் பதிவு பண்ணி, ஒரே நிமிஷம் நான் பதிவு பண்ணிடுறேன். நான் எங்களுடைய பதிவை நாங்க பதிவு பண்ணிடுறோம். அதுல சொன்ன வார்த்தைகள் எங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு. காம்ப்ரமைஸ்ங்கிற வார்த்தை எங்களுக்கு கடினமா இருந்துச்சு. நாங்க திருப்பியும் நாங்க பதிவு பண்ணிக்கிறோம். எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. தமிழ் தாய் வாழ்த்தை முதலில் பாடப்பட்டது எங்களுடைய முதலமைச்சருடைய வெற்றி, தமிழக மக்களுடைய வெற்றிங்கிறத நாங்க பதிவு பண்ணி, எந்த காம்ப்ரமைஸும் இங்க நடக்கல, அதை நாங்க பதிவு பண்ணிக்கிறோம். தமிழகத்தில் தாவேகா ஆட்சி பொறுப்பேற்ற 40 நாட்களில் 200க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் நடந்துள்ளன. அதில் 100க்கும் மேற்பட்டவை சிறுமிகள் மீதான வன்கொடுமைகள். நாம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறோமா என சந்தேகம் வருகிறது. மேலும் தாவேகாவினர் இந்த வன்கொடுமை சம்பவங்களில் ஈடுபடுவதாகவும் உதயநிதி குற்றம் சாட்டினார். இதை ஏற்க மறுத்த சபாநாயகர், பொதுவாக ஆதாரம் இல்லாத கருத்துக்களை ஏற்க முடியாது, குறிப்பிட்ட சம்பவங்கள் இருந்தால் குறிப்பிட்டு சொல்லுங்கள் என்றார். இதையடுத்து தாவேகாவினர் ஈடுபட்ட சில சம்பவங்களை உதயநிதி குறிப்பிட்டு பேசினார். 100க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு. அதுல 100க்கும் அதிகமான குற்றங்கள் சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள். ஜனநாயக நடைமுறைக்கு எதிராக குழந்தைகளை பயன்படுத்தி பெரியவங்க கிட்ட வாக்கு கேட்டார் என்று இருக்கக்கூடிய முதலமைச்சர். ஆனா அவர் ஆட்சியில குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்ல, பெரியவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லைங்கிற நிலைமை இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த புதிய அரசு ஆட்சிக்கு வந்த ஒரு சில நாட்கள்லயே கோயம்புத்தூர்ல 10 வயது பெண் குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணிருக்கிறாங்க. முக்கியமா தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு கேஸ், கும்மிடிப்பூண்டியில ஒரு 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு புதர்ல வீசப்பட்டு அதன் பின்பு அந்த குழந்தை இறந்தும் போயிடுச்சு.
இந்த சம்பவத்துக்கு நீதி கேட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் போராட்டத்துல இறங்கிட்டாங்க. கோயம்புத்தூர்லயும் சரி, கும்மிடிப்பூண்டிலையும் சரி, 2 சம்பவத்திலுமே மரணமடைஞ்ச குழந்தைகளுடைய உடலை பெற்றோர்கிட்ட முறையா கொடுக்காம வேற இடத்துல காவல்துறை மூலமாகவே அடக்கம் பண்ணிருக்கிறாங்க. இதையெல்லாம் பாக்குறப்போ நாம இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா, இல்ல உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மாதிரி வடநாட்டில் இருக்கோமான்னு எங்களுக்கு சந்தேகம் வருது. சிங்கப்பெண் படைன்னு ஒரு திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் தொடங்கினார். அந்த திட்டம் வந்த அடுத்த நாளே காவல்துறை சேர்ந்த ஒரு பொண்ணுக்கு 3 பேர் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறாங்க. சென்னை மற்றும் சுற்றுப்புறங்கள்ல மட்டும் கடந்த ஜூன் 12ஆம் தேதி 24 மணி நேரத்துல 12 பாலியல் வன்கொடுமை கேசஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. சிங்கப்பெண் படை குற்றவாளிகளை சேஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் கூட ரீல்ஸ் போட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழின்னு சொல்லுவாங்க. அதை சிங்கப்பெண் படை ஃபாலோ பண்ணதோன்னு மக்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. இந்த 1 மாசத்துல நடந்த குற்ற சம்பவங்களை எல்லாம் எடுத்து பார்த்தா பெரும்பாலான குற்றவாளிகள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களாவே இருக்கிறாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்து தொகுதியா போய் தொகுதி வாரியா போய் நலத்திட்ட உதவிகள்லாம் செய்வாங்கன்னு பார்த்தா அவங்க கட்சிக்காரங்க தொகுதி வாரியா போய் பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சியுடைய ஆலந்தூர் பகுதி தயவுசெய்து மொத்தம் பொதுவா நீங்க பேசுவது நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்ல சும்மா ஆதார் பாருங்க, உட்காருங்க. அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில நிகழ்வுகள் நடந்திருந்து அதில் ஆளுங்கட்சி இருந்திருந்தால் கூட மாண்பு முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருப்ப செய்தியில் வந்து கொண்டுதான் இருக்கு. நான் பத்திரிகையில் பார்க்கிறேன். அதனால் குறிப்பிட்டு இந்த இடத்தில் இந்த கட்சிக்காரர் என்று நீங்கள் பெயர் குறிப்பிட்டு பேசினால் அதை ஏற்றுக்கொள்வதை எனக்கு ஆட்சேபனை இல்லை. பொதுவாக பேசுவதை தவிர்க்க வேண்டுகிறேன். அவை குறிப்பிட்டு அது மட்டும் நீக்கப்படுகிறது. ஆளுங்கட்சியுடைய ஆலந்தூர் பகுதி செயலாளர் பேர் குறிப்பிட்டு சொல்றேன். கணவரால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஆலந்தூர் பகுதி செயலாளர் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணுக்கு பண உதவி செய்யறேன்னு சொல்லி அவங்க பாலியல் ரீதியா துன்புறுத்த முயற்சி பண்ணியிருக்கிறார். சேலத்துல இன்னொரு பொள்ளாச்சி சம்பவம் மாதிரி ஆளுங்கட்சி ஆதரவாளரான மணிகண்டன் என்னும் நபர் 50க்கும் அதிகமான பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி இருக்கிறார். திருவாரூர்ல ஆளுங்கட்சியுடைய திருத்துறைப்பூண்டி ஒன்றிய செயலாளர் கல்லூரி மாணவியை ஈவ்டீசிங் பண்ணி இப்ப கம்பி எண்ணிட்டு இருக்கிறார். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு கொடுமை, தூத்துக்குடியில ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு அப்பாவி பெண்ணை 2 ஆளுங்கட்சி ஆட்கள் கார்ல அழைச்சிட்டு போய் மயக்க மருந்து கொடுத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை கேங் ரேப் பண்ணிருக்காங்க. இந்த சம்பவத்தை பத்தி பேசின பாதிக்கப்பட்ட பெண் திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் திரு சரவணன் சொல்லிதான் அழைத்து செல்லப்பட்டதாக டிவியில பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. எல்லா மேலிடத்துக்கு தெரியும் அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண் பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. யார் அந்த மேலிடம் அப்படின்னு இன்னைக்கு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தனக்கு நேர்ந்த கொடுமையை ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர்கள் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் கிட்ட சொன்னதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நடந்தது என்ன? யார் தப்பு பண்ணாலும் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன்னு சொன்னார் நம்முடைய முதலமைச்சர். ஆனா இந்த சம்பவத்துல குற்றம் சாட்டப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியல. இதற்கு பதில் அளித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, திமுக ஆட்சியில் 2023 குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 40% அதிகரித்துள்ளன. திமுகவினரே குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்றார். அமைச்சரின் கருத்தை ஏற்க மறுத்த சபாநாயகர் ஆதாரத்துடன் தெரிவிக்க வேண்டும் என்றார். நாளை ஆதாரத்தை தருவதாக ஆதவ் கூறினார். மேலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து ஜூன் 23ஆம் தேதி முதல்வர் விஜய் பதிலளிப்பார் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். அந்த ட்ரக்ஸ் எதிர்கொள்றவங்க தான் ரேப் பண்ணப்படுறாங்க. நீங்க சொல்றீங்க தமிழக வெற்றி கழகத்தோட ஆளுங்கட்சின்னு. திராவிட முன்னேற்ற கழகத்துல எத்தனை பேர் 2 வயசு குழந்தைகளை ரேப் பண்ண திராவிட முன்னேற்ற கழகம் ஆதாரம் இல்லாம நீங்களும் ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாது. ஆதாரம் இருக்கு. பேரை சொல்லுங்க, ஊரை சொல்லுங்க, எந்த வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுங்க. நீங்க சொல்லக்கூடாது. பேரவைத் தலைவர்களே, ஆதாரத்தை நாளைக்கே நான் சப்மிட் பண்றேன். நாளைக்கே சப்மிட் பண்றோம். அதாவது நாங்கள் பதிவு பண்ணுவது நாங்கள் என்ன இல்ல நான் பேசி முடிச்சிடுறேன். நாங்க பேசி முடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் கருத்து சொல்ல. அதாவது ஒரு கட்சியில நான் பேசி முடிச்சிடுறேன். ஒரு கட்சியில கோடான கோடி மெம்பர்ஸ் இருப்பாங்க. 1 கோடி பேர், அவங்க 2 கோடி பேர் சொல்லுவாங்க. நாங்க அது மாதிரி 1 கோடி பேர் 2 கோடி பேர் சொல்லுவோம். அதுல சில பேர் செய்யக்கூடிய தவறுகளை
உடனடியாக கவனித்து வரும் பொழுது யாரெல்லாம் தவிர உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது திமுக அதிமுக மித்த கட்சி பிரச்சனைகள் கிடையாது. எந்த நபர் தவறு செய்தாலும் கட்சியின் அடிப்படையில் எந்த சட்டம் ஒழுங்கு கிடையாது. எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் சட்டம் ஒழுங்கு நேர்மையான முறையில் மாற்றப்பட்டிருக்கு, கட்சிக்கு அப்பாற்பட்டு. இதை நாங்கள் பதிவு செய்கிறோம். அதனால மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் எந்த அளவுக்கு போஸ்கோ கேஸும் ட்ரக்ஸோட இஷ்யூஸும் 2021-26 அதிகமாகிறத உங்களுடைய ஆய்வை நீங்கள் மேற்கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 6 மாதத்துக்குள் சட்டம் ஒழுங்கு இந்தியாவில் எந்த அளவிற்கு ஒரு உதாரணமாக இருக்குமோ பெண் பாதுகாப்புக்கும் குழந்தைகள் பாதுகாப்புக்கும் ஒரு நேர்மையான ஆட்சியை எங்கள் தலைவர் கொடுப்பாருங்க நாங்கள் பதிவு பண்றோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லிட்டேங்க. சொல்லி சொல்லியாச்சு, ஏற்கனவே சொல்லியாச்சு. பேரவைத் தலைவர் ரிஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க, பண்ணுங்க. தூத்துக்குடியில் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க அதை மட்டும் தெரிஞ்சுக்க விரும்புறேன். தூத்துக்குடியில் இப்போ ஒரு இன்சிடென்ட் சொன்னல உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், அதுக்கு மட்டும் கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சென்னை திருவிக நகரில் மாநகராட்சி பள்ளியில் குத்துவிளக்கு ஏற்றுவது தொடர்பாக மேயர் பிரியா, தாவேகா எம்எல்ஏ பல்லவி இடையே உரசல் ஏற்பட்டது. புரோட்டோகால் பின்பற்றப்படவில்லை என்று கூறி இந்த விவகாரத்தை சபாநாயகரிடம் முறையிட்டிருந்தார் பல்லவி. இதுகுறித்து பதிலளித்துள்ள சபாநாயகர் நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை என்று தெரிவித்தார். மேலும் மாவட்ட மாநகர் அதிகாரிகள் புரோட்டோகால் படி செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். கடந்த 4/6/2026 அன்று வியாழக்கிழமை அன்று திருவிக நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் புதிய கட்டட திறப்பு விழா நிகழ்ச்சியின் போது குத்துவிளக்கு ஏற்றுவது தொடர்பான மரபு நெறிமுறை புரோட்டோகால் மீறப்பட்டதாக திருவிக நகர் சட்டமன்ற தொகுதி பேரவை உறுப்பினர் திருமதி மோ ரா பல்லவி அவர்கள் ஒரு மனுவினை என்னிடம் அளித்தார். அந்த மனுவினை நான் நன்கு படித்து பார்த்து ஆய்வு செய்தேன். அது குறித்த சில கருத்துக்களையும் அறிவுறுத்தல்களையும் நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். சட்டமன்ற பேரவைக்கென உள்ள கண்ணியத்தினையும் மாண்புகளையும் மற்றும் சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களுக்கென உள்ள சிறப்பு உரிமைகளையும் மரபு நெறிமுறைகளையும் புரோட்டோகால் காப்பது செயல்படுத்துவதும் சட்டமன்ற பேரவை தலைவராக எனது பொறுப்பும் மற்றும் கடமையும் ஆகும். அரசால் வெளியிட்டுள்ள மரபு நெறிமுறைகளின்படி புரோட்டோகால் அரசமைப்பு தலைவர்கள் முதல் முக்கிய பிரமுகர்கள் வரை உள்ள ஒவ்வொருவரின் நிலைக்கு ஏற்ப முன்னுரிமை வரிசை முறை வாரண்ட் ஆஃப் பிரசிடென்ஸ் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த முன்னுரிமை வரிசைப்படி மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களும் அரசு துறை உயர் அலுவலர்களும் தங்கள் கடமைகளையும் பொறுப்புகளையும் மற்றும் அதிகாரத்தையும் நன்கு உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். திருவிக நகர் தொகுதியில் அந்த பள்ளி கட்ட திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்ற நிகழ்வு மரபு நெறிமுறை குறித்த புரிதல் இல்லாமல் தெரிந்தோ தெரியாமலோ அல்லது அறிந்தோ அறியாமலோ நடந்த அந்த நிகழ்வு இனி வரும் காலங்களில் தொடராது என நம்புகிறேன். அதனால் அந்த மனுவின் மீது மேல் நடவடிக்கை தேவையில்லை என கருதுகிறேன். உரிமை மீறல் குழுவுக்கு அனுப்புவதோ வேறு வகையிலோ நடவடிக்கை எடுப்பதோ தேவையில்லை என்று கருதுகிறேன். மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சி உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் மற்றும் மாவட்டத்தில் நடைபெறும் அனைத்து அரசு நிகழ்வுகளிலும் மரபு நெறிமுறைப்படி அந்த தொகுதியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முறையாக அழைப்பு விடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர்களின் சிறப்பு உரிமைகள் மற்றும் மரபு நெறிமுறைகளை கடைபிடிக்க நகராட்சி மற்றும் மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்த அலுவலர்களுக்கும் அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கும் உரிய அறிவுறுத்தல்களை வழங்குமாறு மதிப்புக்குரிய அரசு தலைமைச் செயலாளர் அவர்களுக்கு உத்தரவிடுகிறேன். முதல்வரின் தனிச் செயலராக ஜெகதீஷ் பழனிசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். மே 12ஆம் தேதி நியமனம் செய்யப்பட்டது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது. இந்தியாவுக்கான அமெரிக்காவின் சிறப்பு தூதர் செர்ஜியோ கோர் மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜயை சந்தித்து பேசினர். தூய்மை பணிகளை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது சிபிஎம். இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம், தமிழ்நாடு அரசு 12 மாநகராட்சி பகுதிகளில் தூய்மை பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்க ஆய்வு செய்வதற்காக ஒப்பந்த புள்ளிகள் கோரியிருக்கிறது. தூய்மை பணியை தனியார் மயமாக்கும் முயற்சியை முழுவதுமாக கைவிட வேண்டும். தேர்தலுக்கு முன்னர் சென்னை மாநகராட்சி தூய்மை பணி தொழிலாளர்கள் போராடும் போது தாவேக அதை ஆதரித்திருக்கிறது. இந்த பின்னணியில் இந்த தனியார் மய முயற்சி முற்றிலும் நியாயமற்றதாகும் என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டை விட்டு ஆந்திராவுக்கு முதலீடுகள் போனதற்கு திமுக ஆட்சியே காரணம் என்பதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்தார். தமிழ்நாட்டை விட்டுச் சென்ற முதலீடுகளை மீட்பது குறித்த கேள்விக்கு அதுக்கு அந்த ரீல்ஸே போதுமே என்று முதலீடுகளை வரவேற்று அமைச்சர் கீர்த்தனா வெளியிட்ட ரீல்ஸை குறிப்பிட்டு பேசினார். இன்னைக்கு நான் சொல்றேன், ஆந்திராவுக்கு போயிடுச்சு, பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான கம்பெனியோட லிஸ்ட்டையும் அதுக்கான காரணங்களையும் நான் சொல்றேன்.
அதுக்கு முன்னாடி அவங்க மேல ஒரு நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். கடைசி 5 வருஷத்துல அவங்க பக்கத்து ஸ்டேட்டுக்கு விட்டு கொடுத்த ப்ராஜெக்ட் எத்தனை தெரியுமா? 25 இன்வெஸ்ட்மெண்ட். அந்த 25 இன்வெஸ்ட்மெண்டோட வேல்யூ என்ன தெரியுமா? 3.3 லட்சம் கோடி. 3.3 லட்சம் கோடி. அதனால எத்தனை ஜாப் நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் இழந்திருக்காங்க தெரியுமா? 2,03,000 ஜாப்ஸ் வந்து இழந்திருக்காங்க. 3,25 ப்ராஜெக்ட்ஸ் இழந்திருக்காங்க. இது எல்லாமே அதுக்கான என்ன ப்ரூஃப் இருக்குன்னா அவங்ககிட்ட நீங்க ப்ரூஃப் கேட்க மாட்டீங்க. இருங்க, 25 கவர்மெண்ட் இல்ல அவங்க அந்த ரீலே போதுமேங்க. அதுக்கு பதில் ரீலே போதுமேங்க. இங்கிருந்து போன நிறுவனங்கள்ட்ட பேசினதா ஒரு செய்தி குறிப்பும் இன்னும் வரல. நீங்க என்ன நிறுவனத்தை பேசுறீங்க? ஒரு 4 நிறுவனம் சொல்லுங்க. இங்கிருந்து போன நான் தான் சொல்லிட்டேனே, கண்டிப்பா வரும். அதுக்கான அந்த 4 நிறுவனங்கள் நீ என்ன ஒரு நிமிஷம் அதுக்கானது நான் உங்களுக்கு காமிக்கிறேனே. தொடங்கலாம் வாங்க, நம்ம ஒரு நல்ல கவர்மெண்ட் அமைச்சிருக்கோம் அப்படின்னு எந்த கவர்மெண்ட் கிட்ட பேசுறீங்க? ஒரு 4 நிறுவனம் சொல்லுங்க. சொல்றேன். ராயல் என்ஃபீல்ட் அவர்கிட்ட நீங்க கொஞ்சம் போன் பண்ணி பேசுறீங்களா? இல்ல நான் சொல்றேன் இதுதான். நாங்க ஏதோ யார்கிட்டயுமே பேசாத மாதிரியும் நீங்க கேக்குற கேள்விகள் வந்து அதாவது ஆதாரம் இல்லாத இருக்கவங்கள்ட்ட நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க. ஆதாரத்தோட பேசுறவங்க கிட்ட நீங்க கேள்வி கேட்கறத என்னால ஏத்துக்க முடியல. நான் தான் சொல்லிட்டேனே ராயல் என்ஃபீல்டு கிட்ட நாங்க பேசணும்னு சொல்லிட்டு. இதுக்கு மேல உங்களுக்கு